ஹலோ வலிக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வியாழக்கிழமை. வணக்கம். இன்னைக்கு என்ன வாரம்? வியாழக்கிழமைனா சுக்கிரவாரம் இல்லை, அதுவே வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு குருவாரம். குருவுக்கு தான் வியாழக்கிழமை உகந்தன. குருவாரம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதத்துக்கு அடுப்பில் சாதத்துக்கு போட்டிருக்கேன். உலையை ஊற்றி போட்டிருக்கேன். முட்டை அவிய வச்சுருக்கேன். 4 முட்டை அவியுது. முட்டை குழம்புக்கு குக்கரில் போட்டால் குக்கர் கருப்பாக வந்துடுது முட்டையை போட்டோம்னா. அதனால் இப்படி அவிய வச்சுருக்கேன். குக்கரில் வெறும் வெளியில் கருப்பாக வந்துடுது. இதை அரிசி ஊற வச்சுருக்கீங்களா? அரிசி ஊற வச்சுருக்கேன். காய் இந்த கழுவி போடணும். தானேஷ் இந்த இது சொல்லுவேன்ல, ஒரு வாரம் நல்லா. ஆமாம், குருவார். அவனுக்கு எங்கே ஸ்கூலில் சொல்லிவிடுவா? ஸ்கூலில் அவன் ஹிந்தி இருக்குல்ல உங்களுக்கு, அதனால சொல்லி. ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி இருக்கா? ஹிந்தி. அவங்க இப்போ கேட்டு விட்டுருக்குது லாங்குவேஜ் ஹிந்தி வேணுமா தமிழ் வேணுமான்னு கேட்டு விட்டுருக்காங்க. ஹிந்தினா ஹிந்தியே சொல்லி கொடுப்பாங்களா ஹிந்தி டீச்சர் வந்து. தமிழ்னா தமிழ். இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கிலீஷ் வந்து கன்ஃபார்மாக உண்டு. மிச்சம் 2 தான் நம்ம யோசிச்சு எடுக்கணும். மீது 2 ஆப்ஷனல். தமிழா ஹிந்தியான்னு. ஆமாம், தமிழ் வேணும்னா தமிழ், ஹிந்தி வேணும்னா ஹிந்தி. ஹிந்தி டீச்சர்ஸ் இருப்பாங்க இருக்கு. ஹிந்தி. அது ஏன் மேம் ஹிந்தியை மட்டும் பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்க? ஹிந்தி தானே எங்கே போனாலும் பேசலாம். ஹிந்தியை இங்கிலீஷ் மாதிரியா? இங்கிலீஷ் மாதிரி. ஆமாம், ஹிந்தி எங்களுக்கு இருந்துச்சு கேரளாவிலாம். ஒரு பீரியட் இருக்கும். ஓ, ஹிந்தி டீச்சர் வருவாள்? ஹிந்தி டீச்சர் வருவாங்க. அவங்க எல்லாம் படித்து என்னென்னமோ படித்து பாஸ் பண்ணுவாங்க. ஹிந்தி மட்டும்தான் எடுப்பாங்க. ஹிந்தியில் என்ன எடுப்பா? சிலபஸ் இருக்குமா? ஆமாம், புக்கு இருக்கும் ஹிந்திக்குன்னே. அந்த புக்கை பார்த்து தான் நடத்துவாங்க. எங்களுக்கெல்லாம் ஹிந்தி புக் இருக்கும். ஓ, அப்போ ஹிந்தியில் வலிக்க நம்ம என்ன மார்க் வாங்குவீங்க? ஹிந்தியிலலாம் ஓரளவு நல்லாதான் வாங்குவேன். எனக்கு வராதது மேக்ஸ் ஒன்று தான். ஓ, கணக்கு வராது? கணக்கு வராது. பயாலஜி சூப்பராக வரும். பயாலஜி சூப்பராக வரும். அப்போ வலிக்க நம்ம கெமிஸ்ட்ரி வராது, ஃபிசிக்ஸ் வராது, மேத்ஸ் வராது. ஏன்னா அதுல எல்லாம் கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால அதுதான் வராது. சரித்திரம் கூட வந்துடும். சோசியல் ஸ்டடீஸ், பிசிக்ஸு. பிசிக்ஸோட இன்னொன்று ஒன்று இருக்கு, சயின்ஸ் தான் வராது. ஆமாம், இல்லை எனக்கு சயின்ஸ் வந்துடும். பயாலஜி ரொம்ப பிடிக்கும். உடல் கூரை பற்றி படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் நான் நல்ல மார்க் எடுப்பேன் பயாலஜியில். அங்கெல்லாம் எப்படி 100க்கா? எப்படி 100க்கு தான். 100க்கு தான் நல்லா இருக்கும். ரேங்க் கார்டெல்லாம் தருவாங்க. டீச்சர் ஒரே டீச்சர் தான் ஸ்கூலுக்கே. அந்த டீச்சருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பீரியடு ஒவ்வொரு கிளாஸுக்கும். எத்தனை கிளாஸ் இருக்கும்? ஒரு கிளாஸ் ஒரு 10th 4 இது இருக்கும். டி செக்ஷன், ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி, டி 4 செக்ஷன் இருக்கும். அப்போ அதுவே அவங்களுக்கு 4 ஆச்சு. ஆமாம், 4 பீரியட் ஆயிடுச்சு. அதுலேயும் பிள்ளைய நல்லா படிக்கிற பிள்ளைய எக்ஸாம் போய் எழுதுங்க. ஹிந்திக்கா? ஹிந்திக்காக எக்ஸாம் பிராதமிக்கு இதுன்னு இருக்கும். அந்த எக்ஸாம் போய் எழுதுனோம்னா நம்மளும் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு ஹிந்தி படிக்கலாம். கேரளா ஸ்டாண்டர்ட் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. கேரளா படிப்பு என்ன இங்கெல்லாம் ஹிந்தி வச்சிருந்தானா சோழ ஆண்டாச்சு படிக்கல. அது வேண்டாம்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணாங்களா இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. ஹிந்தி எதுக்கு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி. அதனால ஹிந்தி இப்போ இல்லாமல் போச்சு. சுத்தமாகவே இல்லாமல் போச்சு. தமிழ் இங்கிலீஷ் தான். ஆமாம், ஹிந்தி மேலே என்ன வெறுப்புன்னு தெரியல. அவ்வளோ தூரம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க.
அதனால தான் அவர் கலைஞர்கள் தான் எடுத்துப்பா. ஆமாம், கலைஞருக்கு தமிழ் தான் பிடிக்கும், பச்சை தமிழ் தான் பிடிக்கும் அவருக்கு. மற்ற லாங்குவேஜ் எல்லாம் பிடிக்காது. ஆமாம், ஏன்னா அவருக்கு வராது, அதனால பிடிக்காது. தமிழ் தான் அவருக்கு நல்லா வரும், அதனால பிடிக்கும். அவருக்கு அதே இலக்கிய நேயத்தோட பேசுவார். ஆனால் நல்ல அறிவாளி. அவர் குடும்பத்துக்கு அறிவாளி. ஆமாம், சொத்து ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுட்டாரு. மகனுக்கு, பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு எல்லாருக்கும். சரி, அதுவும் ஒரு ட்ரிக்கு தானே. அவன் ஒரு தலைமுறைக்கே சம்பாதிக்க முடியாமல் தெரியுறேன். அதெல்லாம் அவனுக்கு வச்சது, அவருக்கு வச்சது அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுறது? எத்தனை வழக்கு அரிசி எடுத்துருக்கீங்க? அரிசி 1.5 அளவுக்கு எடுத்துருக்கேன். வெள்ளிக்கிழமை நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டு இங்கே பார்த்தேன், நானும் படுத்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். ஏதோ பார்த்துட்டு ஏதோ பார்த்தேன், மறந்துட்டேன். இப்போ ரொம்ப மறந்தே வந்துருந்து ஃப்ரெண்ட்ஸு வயசான காலத்தில். கேடி ஃபேமிலி பார்க்கலையே நைட்டு. இப்போ அம்மாவுக்கு இப்போ பார்க்குறீங்க? இல்லை, அம்மா பக்கம் இல்லை, இவன் மட்டும் தான் பார்த்தேன். யார் சூப்பராக இருந்துச்சு? ரித்திகா பாப்பா. ரித்திகா பாப்பா என்ன பண்ணாங்க? அவங்களுடைய அவன் சண்டை போட்டுக்கிட்டு மலேசியா போயிடுறேன். ஒய்ஃபு ஒரு நாள் சொல்லுது, வீட்டை விட்டு போ நீ அப்படின்னு சொல்லுது. எதுக்கோ உடனே கோவப்பட்டுக்கிட்டு மலேசியா போயிடுறேன், வீட்டுக்கெல்லாம் சொல்லாமலே மலேசியா போய் அங்கேயே 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு இவங்க காணவில்லையே நோட்டீஸ் அடிச்சு வச்சுட்டு விட்டுட்டாங்க. இங்கே உள்ளவங்க தம்பி, பொண்டாட்டி, அம்மா அப்பா எல்லாரும் இவனை காணவில்லையே நோட்டீஸ் அடிச்சு விட்டுட்டாங்க. ஃபோனும் பண்ணலையா? ஃபோனும் பண்ணல. வந்து கோவத்துல இருக்கேன், பொட்டாட்டி விட்டு விட்டு போச்சுன்னாங்க, கோவத்துல தான் போயிருக்கேன். அதனால அவங்க நிறைய விறுவிறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியே போடுறாங்க. ஆமா ஆமா, கண்டென்ட்டுக்காகவே. ஆமா, அதில் ஒரு 20% தான் உண்மை இருக்கும். பாதி பேர் கண்டென்ட்டுக்காக கேட்குறாங்க கமெண்ட்ல. ஆனா அவங்க எல்லாம் அம்மா அப்பா எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம அவனா வந்தது போய் அம்மா அப்பா சும்மா அம்மா பூக்கடை பூக்காரு பூ விற்கும். ஏதோ ஒரு இடத்துல பூ போட்டு விற்கும், அது நல்லாவே இருக்காது. பார்த்தா ஒரு மாதிரி குரங்கு மாதிரியே இருக்கும் அம்மா. அப்பா வந்து எது சாப்பாடு கடை நீ சாப்பாடு கடையில் மாஸ்டர் வேலை வைக்கிறாரு. ஆமா, நைட்டெல்லாம் தோசை கீசை பரோட்டாலாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுவாரான் வீட்டுக்கு. கடையில் வேலை வைக்கல. இந்த விநாயகர் ஹோட்டல் முன்னாடி நிற்கிறாருல அவரை மாதிரி. அவங்க அப்பா நல்லா குண்டா இருப்பாரு. இவன் அப்படிதான் வருவேன், கொஞ்சம் பெருசா போனா. பரோட்டா கட்டி எடுத்துக்கிட்டு வந்துருவாரான், தோசை கட்டி எடுத்துட்டு வந்துருவாரான். 11 மணி ஆயிருமாண்ணா. 11 மணிக்கு கட்டி எடுத்துக்கிட்டு சாப்பாடு நிறைய எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. நைட்டு டெய்லி வேலை வைக்கல எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்தா அப்படி அவன் பயலெல்லாம் தூங்கிடுவாங்களாம். அவன் சின்ன பிள்ளையா இருக்கையில எழுப்பி இந்தாங்கடா சாப்பிடுங்கடா பாரு. அவர் கடையில சொல்றேன், நாங்க சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டப்பட்டோம். கேரட்டு பீட்ரூட்டு குக்கரில் ஏற்றணும். அவிய வச்சுட்டு தான் அப்புறம் மசாலா விடும். சில்வர் குக்கர் பார்த்தீங்களா மம்மி? பார்க்கல. போ, அது இங்கே டைமே இல்லை பார்த்தேன். மீஷோவில் நம்ம பார்சல் வாங்கி நாளாச்சுல? ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பைப்பில் முதல்ல தண்ணி நல்லா வர வைக்கணும். வச்சுட்டு அது ஸ்டீல் கலர் பைப்பை போடணும். தண்ணி நல்லா வர வைக்க என்ன பண்ணுறது? அது தூண்டு தான் வருது. அதில் தான் நான் விலகிட்டு வச்சுட்டு இருக்கேன். அடைப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கு முதல்ல
அவன் பிளம்பிங் ஒர்க் பார்த்துமே எதுவும் சரியாக பார்க்கலையான்னு தெரியல. ம் என்ன என்ன வழியை நம்ம கையை விட்டு கலக்குறீங்க? உப்பு போட்டு சூடு இல்லையே என்ன? ம் இனிமேல் தானே சூடு வரக்கும். ம் நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கல, கையை விட்டு கலக்குனா என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ணாது. இந்த அளவு எண்ணெய் ரொம்ப சூடு தாங்காது. இதெல்லாம் ஓரளவு பொறுக்கிற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். என்ன கீழே ஊற்றணும். நம்ம இருக்கையிலே பொங்கி ஊற்றுடுவார். ஆளுங்க நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு பக்கத்தில் நின்று பொங்கி ஊற்று. எங்கே கேரளா சறந்துட்டானா நம்ம பொங்கி ஊற்றிடலாம். ஊற்று குக்கர் விசில் வரட்டுமா? நம்ம போய் சாமிக்கு இருக்கணும். ஆல்ரெடி விளக்கத்திட்டாங்க. கடவுளை குருவாரமாக இன்னைக்கு எங்களுக்கு எல்லா நல்லா அருள்வாயாக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரர், குரு சச்சா, குரு சன்மகா. கடவுளை எல்லா ஐஸ்வர்யம் தரணும். கடவுளை முடிப்பா நான் அவனுக்கு ஒரு நல்ல வழி கட்டுக்கு. கடவுளை அவனுக்கு பணத்துக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். கடவுளை எல்லா ஐஸ்வர்யம் கொடுங்க. கடவுளை பொன்னியாச்சி மனசில் புகுந்த அது வழி பண்ண விடுங்க. கடவுளை முழு முடிப்பா நான் அவனும் உங்களை பார்க்க கும்பிட்ட வந்துட்டு தானே இருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல வழி பண்ணுங்க. கடவுளே கடவுளை எல்லாமே சீக்கிரமா நல்லா பண்ணுங்க. ரெண்டு எரிஞ்சா ரொம்ப சிரமமா இருக்கு. அதிகமாக எரியுது. நமக்கு சூடு பொறுக்காது. தூக்கிட்டு வர நேற்று என்ன விளக்குனீங்க? நேற்று எல்லா விளக்கும் விளக்குனேன் ஃப்ரெண்ட்ஸ். விளக்குனேன். இதெல்லாம் விளக்குனேன். அப்போ புட்டு புதுசாக வச்சுருப்பீங்களா? புட்டுலாம் புதுசாக வச்சேன். ஆனால் புதன்கிழமை விளக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரும் செய்யாதீங்க. நான் தெரியாமல் நேற்று செஞ்சு விட்டேன். வியாழக்கிழமை தான் விளக்கெல்லாம் விளக்கணும். புதன்கிழமை செய்யக்கூடாது. செவ்வாய், புதன், வெள்ளி இதெல்லாம் விளக்கெல்லாம் விளக்கக்கூடாது. செஞ்சுட்டேன். இந்த பாரு பொட்டுலாம் புதுசாக வச்சு எல்லாத்துக்குமே. இந்த விசில் வந்த உடனே வெட்டிட்டு டீ போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் டீ போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கேயும் போகிறது? இன்னைக்கெல்லாம் எங்கேயும் போகிறதில்ல. நம்ம எங்கேயும் டெய்லியெல்லாம் எங்கேயும் போகிறோம். நம்ம வீடே சரியில்லையே கிடக்கும். நீ வராமல் நான் எங்கேயும் போகிறதில்ல. பக்கத்து வீட்டுக்கு கூட திருச்சிக்கு மக வீட்டுக்கு வேணா போவேன் வராமல். இல்லைன்னா போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பங்காளி வீட்டு நல்லது கேட்டதுக்கு கூட போகிறதில்ல. ஏதாவதுன்னா கூட ஒத்தையாக போகிறதில்ல. என்னால போக முடியல. ஒத்தையாவெல்லாம் போக தைரியம் இல்லை. உடம்புல நமக்கே தோணும் போயிடுவோம், நம்ம தைரியமா போயிடுவோம்னு அந்த தன்னம்பிக்கை வரும். அப்பெல்லாம் என்னால போக முடிஞ்சிச்சு. ஒரு தைரியம் இருந்துச்சு. இப்போ அது தைரியம் எனக்கு வரல. சுகர் இருக்கு. மயக்கம் எங்க போட்டு விழுந்தோம்னா நம்மளை போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போறவங்க போயிடுவாங்க. நம்மளா கிடக்கணும். மயக்க மட்டும் இருந்தா எங்கிட்ட ஓரமா இருங்க. ஆமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம சொந்தக்காரங்க ஆத்தா கூட இருப்பாளுங்க. அவளுக்கு கூட விட்டுட்டு போயிடுவாளுங்க. ஐயோ எங்களுக்கு அப்படி யாருன்னே தெரியாதுன்னு கூட சொல்லிடுவாளுங்க. அப்படியாப்பட்டாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நாத்தனாக்கு. அவங்களுக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமா அவங்களுக்கு தெரியவே தெரியாது போயிடுவா. செவ்வாய் அந்த மாதிரி இருக்கு.
ஐயோ அவங்க அவங்க எங்க வீடு இல்லையே ம் அப்படின்னா அவங்க அடுத்து யோசிக்க மாட்டாங்க. ம் எவ்வளவு கேட்பாள கிராஸ்ல, அவன் அண்ணி தான் அண்ணம்டி தானேடி அப்படின்னு கேட்பாளா? கேட்க மாட்டான். ம் சரி அவன் பேச மாட்டான், அவருக்கு அதுக்குதான் அப்படி சொல்ற அப்படின்ட்டு ஒரு என்ன ம் அவளை புரிஞ்சுக்குவாளுங்க. இதே நம்ம அப்படி சொன்னோம்னா என்ன நீ இப்படி சொல்ற தெரியாதுன்னு ஓன் ஆத்தினா தானே அப்படிம்பாளுங்க. அவள்கிட்ட ஏதாவது பேசினா அவன் மேல பேசிடுவான்னு பயப்படுவாங்க. நிறைய பேர் பேசுறவங்களுக்கு பயப்படுறாரு. பக்கத்து வீட்டுலாம் அவளுக்குலாம் பயப்படுறாள். பேசி விடுவா. அவ பெரிய யோகியதை மாதிரி பேசுறா. அவரு அவ மகளை பத்தி என்கிட்ட கதை சொல்ல வேண்டியது என்ன, பெரிய யோகியதை மாதிரி அவ இருக்கிற அதுக்குமே இல்லை. மக நீ பண்றதை பார்த்தானே அது பண்ணுது. நம்ம பண்றதே நம்மளுக்கே வருது. ஆமா நமக்கே வருது. நம்ம ஒரு இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருப்போம். மரியாதை கிடைக்கிறதும் இதுவும் நம்ம நடந்துக்கிறது. வழிக்கு நம்ம அந்த மாதிரி மரியாதை எங்கேயாவது எதிர்பார்த்தது மரியாதை இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு போகவே மாட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்காது. மரியாதை வேணும். நம்ம என்ன யார்கிட்ட போய் என்ன வாங்குறோம், மரியாதை இல்லாம இருக்க. மரியாதை வேணும் அவசியம். இந்த ஒருத்தன் சொன்னீங்கல்ல ஒரு பைத்தியாரி மாதிரி பண்ண அந்த அந்த இதோட இதுகிட்ட தையல் எதுக்கிட்ட இருந்துச்சுல, தையல் பயிற்சி சதீஷ் டெய்லர் வீட்டுக்கிட்ட ஒருத்தன், அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போனேன் அதிகமாக பேசினேன் ஒரு மாதிரி பேசினேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு அம்மா சதீஷ் வீடு கேட்கல இன்னொரு எதுக்கோ ஒன்றுக்கு அந்த அம்மா கூட சிவப்பாக இருக்க 3 பயலுங்க. 3 பயலுங்களா? பெரிய பெரிய பயலுங்க. நாய்க்குட்டி வச்சு கிடந்துச்சு அந்த ஆட்சியெல்லாம் கிடையாது. இவங்க வேலை குக்கர் ரிப்பேர் பார்க்க போனேன். செஞ்சுட்டார் கொண்டாடி. அதுவா? அது இல்லை, இன்னொரு ஆள். பேர்லாம் தெரியல. சரி வரலன்னா ஒன்று. இப்போ என்ன பண்ண போறீங்க? இது குழம்புக்கு தரைச்சி விட்டுருலாம். வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டு குழம்பு தரைச்சி விடுவோம். to add வெங்காயம். என் பக்கத்து வீட்டில் எங்களுக்கு கிளவி ஓடிச்சா? ஆமாம், அந்த கிளவி விரட்டிட்டா. விரட்டல்னா போதும், சண்டை ஓட்ட. அந்த கிளவி நல்லா வேலை வச்சு அதையும் விரட்டிட்டாரு. குட்டி போடும். ஆமாம், அந்த மண்ணு வேறு அது குட்டி இருக்க கூட்டு. என்ன இருந்தாலும் புருஷன் முன்னாடி உள்ளதை கொண்டாட்டி வேலையே பார்க்காட்டிங்க அவனுக்கு தான் இங்கே வெளியில் உரிமை இருக்கு. என்ன நிறைய பேர் அப்படிதான் கொண்டாட்டி வச்சிருக்காங்க. அவன் ஒழுங்கில் இல்லை, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேங்கிறது மட்டும்தான். அங்கே போய் நின்று கதை பேசுவோம், இங்கே போய் நின்று கதை பேசுவோம். ஆமாம், நான் தானே சம்பம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அந்த அம்மா நல்லம்மா. யாருன்னு தரம் தெரிஞ்சு பழகும். ஆமாம், ஒரு திமிர் கொடுத்துரு கூட்டுறதுல வேற திமிர், இதுல வேற இவங்க சொல்லிக்குவாங்க என்ன தூய்மை பணியாளர்களை ரொம்ப மதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படின்னு கவர்மெண்ட் இதுல சொல்றாங்க. இந்த இதுல என்னன்னு சொல்றாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எதுக்கு? அதுக்கு திமிர் பேசுறது. அவளுக்கு உள்ளதே திமிர்ல அலைகிறாரு.
இன்னும் உள்ள வெறுமையும் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பயங்கர கெட்டு வச்சு தும்புறா இருப்பா. சாம்பார் வெங்காயம் தான் குண்டு குண்டாக இருக்கணும். வெங்காயம் குண்டு குண்டாக இருக்கும். அந்த வெங்காயம் தான் டேஸ்ட்டுங்க. ஆமாம், ஆனால் அது இதுதான் ஹைப்ரிட்டா, நேச்சுரல் இல்லை. நேச்சுரல் நாட்டு வெங்காயம் குண்டா வராது. குண்டா வராது, தூண்டா தான் இருக்கும். அதே மாதிரி நாட்டு கோழியும் எலும்பாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம வீட்டு பால் குடிக்கிற பிள்ளையெல்லாம் உள்ளியா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இதே வெளிநாட்டு பால் பவுடர் ஏதோ ஒன்று இருக்கான், அது ஏதோ அது குடிக்கிற பிள்ளைங்க குண்டா அப்படி புசு புசுன்னு இருக்குது. நிறைய நடிகைகள் அந்த பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைங்க புசு புசுன்னு நல்லா இருக்குங்க. அப்போ அந்த பால் பவுடரில் இதுவாக இருக்கும். ஏதோ ஒன்று கலக்குறாங்க. பிள்ளைய பார்த்தா நல்ல ஹெல்த்தான பிள்ளை மாதிரியே இருக்கும். சரவணன் நாளினால் நேற்று அது வந்து பக்கத்து வீட்டை பற்றி ஒரு நாள் சொல்லி இருந்துச்சு. போகிறது எங்கே போகிறேன்னு அவங்க செத்து போயிடுவாங்க. இது போகிறது தெரியறதுக்கு வேண்டி ரோட்டிலே இருப்பாளுங்களாம். எங்கே போகிறேன்னு கண் மேலே வெளியே வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நல்ல சீலை கட்டிடக்கூடாது, ஒருத்தர் எங்கேயும் போயிடக்கூடாது, அப்படி பண்ணுறாங்க அப்படின்ச்சு. தெருவில் இருக்கவங்க. ஆமாம், இந்த வீடியோ கூட பார்ப்பாங்க. பார்க்கட்டும்ட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ச்சு. நிறைய பேர் பொறாம பிடிச்சதுன்னு தெரியுறாங்க நிறைய பேர். என்ன பண்றது, அவங்களுக்குலாம் வேற பொழப்பு இருக்காதா அம்மி? தெரியல, அதுதான் அதுவும் கேட்குது. அவங்களுக்கு எப்படி சாப்பிட்றாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு. நம்ம இந்த 8000 10,000 வருமானம் வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லுது. பாவம். இது அரைக்கணும். இது லேசாக அரைச்சிட்டு ஊற்றிட்டேன்னா நல்லா இருக்கும் குழம்பு. அது அவங்களோட திருஷ்டியில் தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வருது. என்னங்க இதுவா ஃப்ளாட்டாக கட்டுறவனுக்கு கூட திருஷ்டி இல்லை. நம்ம சும்மா ஒரு 8000 7000 சம்பாதிக்கிறவனுக்கு திருஷ்டி வருது அப்படிங்குது. அது இதுலையா? ஆமாம், அதெல்லாம் அது ஒரு வீடியோவாகவே எடுத்து போட்டுருக்கு. வீடியோ அதுதானே சொன்னிச்சு நம்ம கொஸ்டின் கேட்டதுக்கு ரிப்ளை. ஆமாம், புனிஸ் கிச்சன் அவங்க எடுத்துக்காங்க, கேட்டிருக்காங்க. மீன் மிக்ஸி டேக்கன். ஒரு நிமிஷம் அரைச்சி தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் போட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி வேண்டியது. அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணோம்னா குழம்பு ரெடி. அப்புறம் முட்டையை உரிச்சு போட வேண்டியதுதான். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி. இன்னொரு பொரியல் பண்ணணுமே. ஆமாம், பொரியல் இதை வேக வச்சுருக்கேன். குக்கர்லையா? ஆமாம். ஓ, குழம்பு ஏன் குக்கரில் பண்ணல? குழம்பு இது குக்கரில் பண்ணக்கூடாது, இது இந்த மாதிரி பண்ணணும். அப்படியா? குக்கரில் பண்ணால் அதிகமாக இருந்துவிடும். இதில் வேகிறதுக்கு ஒன்றும் இல்லையே. என்ன இருக்குது வேகிறதுக்கு? ஆமாம், காய்கறி கனமாக இருந்தால் தான் அதில் போடணுமா? ஆமாம், கொஞ்சம் வேகிற மாதிரி இருந்தால் போடணும். கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு. ஆமாம், இன்னைக்கு பருப்பும் தேவைப்படாதுல்ல? பருப்பும் தேவைப்படலை. ஆமாம், தினம் பருப்பை போட்டு போர் அடிக்குது. புளிக்குழம்பு தான் சாப்பிட நல்லா இருக்கு. புளிக்குழம்பு என்னென்ன நாள் வைக்கலாம்? புதன், வியாழன், திங்கள், சனி, ஞாயிறு வைக்கலாம். வெள்ளி செவ்வாய் மட்டும் புளிக்குழம்பு வைக்கக்கூடாது. கல்யாணக்காரர்லாம் புளிக்குழம்பு வைக்கலாமா? கல்யாணக்கார வீட்டில் கெட்டி குழம்பு வைக்கிறாங்கல்ல, அது புளிக்குழம்பு தான். கெட்டி குழம்புன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்கல்ல. அப்புறம் ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, ரசம் வந்து ஏதோ ரசம் நல்லதுக்கு தான் வைக்கணும், கெட்டுதலுக்கு தான் வைக்கணும். நல்லது வைக்கக்கூடாது. அது இப்போ அதுவும் வைக்கிற கல்யாணக்கார வீட்லேயும் ரசம் வைப்பாங்களா? ஆமாம். நம்மளுக்கே இடையில சொல்லி தானே தெரியும், ரசம் நல்லதுக்கு வைக்க மாட்டாங்க.
எப்போ எடுத்துட்டான் அதான் என்னவோ சொன்னாங்க. ஆனா வள்ளி வீட்டுல கிரகப்பிரவேசத்துக்கு ரசம் வச்சாரு. அதனாலதான் இந்த வீடு வீடே போச்சு. ஆமா, வீடை வித்துட்டாரு. சாப்பாட்டுலயும் அப்படிலாம் இருக்கா? ஆமா. நேற்று இது பருப்பு ஊற வைக்காம போயிட்டேன், மறந்துட்டேன். இப்போ டெய்லி 2 பருப்பாவது தின்றணுமா? அப்பதான் நல்லதா? அப்படிதான் நல்லதா. நீங்க ஈவினிங் 6 மணிக்கு ஊற வச்சிட வேண்டியானே? மறந்துட்டேன். எனக்கும் என்ன பண்ணியது, கரெக்ட் இல்லை, அந்த டென்ஷன். நான் எல்லாம் கரெக்டா இருந்திருந்தா ஓரளவு பண்ணிடுவேன். ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா நான் ஸ்ட்ரிக் ஆகி நின்றுவேன். அதே நான் ஒண்ணு இல்லைன்னா 10 ஸ்ட்ரிக் ஆயிடுவேன். அந்த மாதிரி டைப் பண்ணேன். அன்னை பொழப்பே ஓடாது. எது கரண்ட் இல்லை, சரி வந்துடும் 6 மணிக்கு வந்துருச்சுன்னா நான் கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருப்பேன். 6 மணிக்கும் இல்லை. அவங்க 7:15 தான் விட்டுறாங்க இங்க இது கரண்ட். நான் வரையில மிரட்ட நிலைக்கிட்டலாம். மிரட்ட நிலை நம்ம ஊர் கரண்ட் தான் போல. என்னடா இவ்வளோ இருட்டா இருக்கு ஊரேன்னு பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தேன், சரி கரண்ட் ஆமா இன்னைக்கு ஷட் டவுன் இல்லை, விடலை போலன்னா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இங்கே நான் நம்ம தெருக்குள்ள நுழைஞ்ச உடனே தான் கரண்ட் வந்து. நான் வராதவருக்கு ஷட் டவுன் பண்ற அன்னைக்கு இவங்க வேற ஏதோ போச்சுமாங்க மேற்கொண்டு. ஒவ்வொரு நாளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் போச்சு, அது போச்சு, இது போச்சுமாங்க. ஓ அப்படித்தான் இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு நேரமா விடாம இருக்கேன், மனசுல இறக்கம்ங்கிறது இருக்காது அப்படின்னு நினைச்சேன். 6 மணிக்காவது விட்டுருவாங்க இல்ல? ஆமா ஆமா. சிட்டிக்குள்ள எல்லாம் காலையில 8 மணிக்கு நிறுத்துறாங்கன்னா, திருச்சியில எல்லாம் 2:30 வந்துருது கரண்ட் டான்னு. இங்க என்றானே இப்படி பண்றாங்க, என்ன பண்றது? அது முட்டை ஒழுங்காவே, அதனாலதான் பாதி அப்படிதான். இல்ல வெந்துருச்சு. அது ஒரு முட்டையோட அது முட்டையில அவிய போடல. இப்ப உப்பு போட்டு அவிய போட்ட இப்படி நல்லா உருக்கி வருது. அப்படியா? இந்த பாரு கலத்தி உருக்கி வருது. இது 3வது முட்டை போட்டாச்சு. முட்டை ஏற்கனவே வந்துருச்சு, கொதி வந்தா இறக்கல. முட்டை ஏற்கனவே வந்துருச்சு, வெந்துடுறேன். சும்மா அதில் குழம்புல கொஞ்சம் சாரணும், அவ்வளோதான். குழம்புலன்னா வெளியே மட்டும்தான் சாரமே, உள்ளேயும் சாரும். வெளியே தான் சாரும். நான் நறுக்கி போடலை, நறுக்கி போட்டிருந்தா உள்ளேயும் சாரும். இது வெளியே மட்டும்தான் சாரும். நறுக்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாப்போ எல்லாத்துக்கும் டைம் தான் எடுக்குது. எல்லாம் டயத்துக்குள்ள முடிக்க வேண்டியிருக்கு. ஆமா. நல்லா இருக்கு. வலிக்கு நம்ம டேஸ்ட் பார்த்தாச்சு. கருவேப்பிலை அப்புறமா போடணும். சரி வேற, நம்ம போய் டீ குடிச்சிட்டு வருவோம், அது கொதிக்கிட்டோம். டீ சாப்பிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ் முட்டை குழம்பு வச்சுட்டேன் பார்த்தீங்களா? முட்டை குழம்பு தயார். இறக்கி ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சம் வத்த டீ இறக்கி ஊற்ற வேண்டியதான். இந்த டீ டீ ரெடி ஆச்சுக்க. எப்படி காலையில் நம்ம சமைச்சோம்னா இல்லைன்னா 1 மணி நேரத்தில் எல்லாம் முடிச்சிடலாம், எத்தனை வஞ்சனமா இருந்தாலும். இதே நம்ம 7-9 மணிக்கு மேலே சமைச்சோம்னா அப்படி சமையல் அது பாட்டுக்கு நீண்டுக்கிட்டே போகும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் காலையில் வெள்ளனா சமைக்கிறதே பெட்டர். எல்லாரும் வெள்ளனா சமைத்து விடுங்க. வெள்ளனா சமைச்சோம்னா நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துடலாம். அது நான் அங்கிட்டு போவோம், இங்கிட்டு போவோம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், அதுகிட்ட பேசுவோம். அதனால லேட் ஆயிடும். இப்படி பக்கத்துலேயே இருந்துக்க மாட்டோம். கொஞ்சம் வத்தட்டு சரி வாங்க சாப்பிடுவோம். வாட்டி சாப்பிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் தோசை, சுட சுட தோசை, அதுக்கு புதினா சட்னி, இது சாதம், சுட சுட சாதம். இவனுக்கு கட்ட வேண்டியது வச்சுருக்கேன். முட்டை குழம்பு, புளிக்குழம்பு, பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு மசாலா மாதிரி போட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.